ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம்னாலே எல்லாருக்கும் ஸ்பெஷல் தெரியும். தெய்வீகமான மாதம், அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய மாதம்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து திருவிழா இதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம ஊர்லேயும் வந்து திருவிழா நடந்துச்சு. சரி, அன்றைக்கி இந்த திருவிழாவில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் பார்க்கலாம். இது ரொம்ப லேட் நைட் சாமி வந்ததால் நாங்கள் வந்து தூங்கிட்டோம். இன்னொன்று வந்து கோவில் கூட்டமாக இருந்ததால் கோவில்கிட்டேயும் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட சாமி வரக்குள்ளே மட்டும்தான் நம்ம வீடியோஸ் எடுத்தோம். அப்போ மாவிளக்கு மாவு ப்ளஸ் கொழுக்கட்டை அப்புறம் எல்லாமே வீட்டிலேருந்தே ரெடி பண்ணிவிட்டு அங்கே போயிட்டோம். அதாவது இங்கே இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்தே ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிராமத்துக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு அம்மா வந்து வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சிக்கு கோலங்கிறதெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ரங்கோலிங்கிறது வடநாட்டு சார்ந்தது. இந்த சிக்கு கோலம் தான் வந்து தமிழ்நாட்டோடைய பாரம்பரிய கோலம். அதாவது ஒரு பெண்கள் வந்து சிக்கு கோலம் வந்து நல்லா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லாமல் வெளில வந்துடுவாங்கங்கிறதுக்கு உதாரணம் தான் சிக்கு கோலம். இந்த சிக்கு கோலத்தை வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த பெண்களுடைய வாழ்வியல் தன்மையை அறிவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சிக்கு கோலத்தை பற்றின கமெண்ட்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, எப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து அம்மா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த 2 கோடு இதெல்லாம் வந்து அவங்க நல்லாவே போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து தெரு பெருசாக இருந்தால் நம்ம நிறைய பெரிய கோலமாக போடலாம். தெரு சின்னதாக இருந்தால் தான் நம்மளால் கோலம் போட முடியாது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த காலத்தில் பெண் பார்க்கும் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கோலம் போட தெரியுமான்னு கேட்டுட்டு சிக்கு கோலம் போட சொல்லுவாங்களாம். சிக்கு கோலம் போட்டால் ஒரு பெண் வந்து சிக்கு கோலம் முழுமையாக போட்டு முடிச்சிட்டா அவங்க எந்த சிக்கலும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவாங்கன்னு சொல்லி நம்மளுடைய பெரியவர்களுடைய எண்ணம். அதனால் சிக்கு கோலம் வந்து நம்ம தமிழ்நாட்டோடைய ஒரு பாரம்பரியமான ஒன்று. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ட்ரெஸ்ஸில் ப்ளஸ் மெஹந்தி எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆச்சுல சிக்கு கோலம். அந்த மாதிரி சிக்கு கோலத்துக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. நம்ம அடுப்பாகட்டும், நம்ம வெள்ளி செவ்வாய்க்கிழமை வந்து சாணி போட்டு மெழுகிட்டு நம்ம சிக்கு கோலம் போட்டுட்டு தான் நம்ம வந்து சமையலே ஆரம்பிப்போம். நம்ம சிக்கு கோலத்தில் வந்து எவ்வளோ புள்ளி வச்சு வேணாலும் நம்ம போடலாம். இதை பற்றி இந்த கோலத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆமாம், ஒரு புள்ளிலேருந்து 1000 புள்ளி வரைக்கும் போடலாம். அதுலேயே வந்து குத்து விளக்கு, மாவிலை, குருவி, என்னென்னா நம்ம ரங்கோலியில் டிசைன் கொண்டு வர முடியுமோ எல்லா டிசைனும் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ரீசெண்டாக இந்த நம்ம ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய கோபுரம், தேர், ஆண்டாள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. இன்ஸ்டாவில் யூடியூப்லலாம் வந்து இந்த சிக்கு கோலம் ட்ரெண்டிங். உங்களுக்கு எப்படி இருக்குது சிக்கு கோலம் உங்களுக்கு போட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்க்குற ஒரு சில பேருக்கு வந்து சிக்கு கோலம் நல்லாவே போட தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் போட தெரியுமா என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த 3 புள்ளி 5 புள்ளி அந்த மாதிரி சின்ன புள்ளிலாம் போடுவேன். பெரிய புள்ளி கோலம்லாம் நமக்கு தெரியாது. ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம வாசல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கோலம் வந்து செம்மையாக போடலாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா போடுறது கல் மாவு. நாங்கள் வந்து கோல மாவு எடுத்துகிட்டு போட மறந்துட்டோம். அவங்க வந்து பச்சரிசி மாவால் தான் அம்மா கோலம் போடுவாங்க. இப்போ நம்ம வீட்டு வாசல்லலாம் வந்து பச்சரிசி மாவால் தான் ரெகுலராக கோலம் போடுவாங்க. ஆனால் அங்கே நாங்கள் கோலம் மாவு எடுத்துகிட்டு போக மறந்துட்டோங்கிறதால பக்கத்து வீட்டிலேருந்து மாவு எடுத்து போட்டோம். ஆனால் எனக்கு இந்த மாவில் தான் கோலம் வரும். பச்சரிசி மாவில் கோலம் வந்து கொஞ்சம் கிறுக்கி வரும். ஆனால் பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் தான் ஆமாம் போடணும். அதனால் அந்த பச்சரிசி மாவு வந்து எறும்பு சாப்பிட்டா நமக்கு புண்ணியங்கள் சேரும். அதனால தான் நம்ம பச்சரிசி மாவையும் வந்து கோலம் போடுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாருக்குமே கல் மாவில் தான் கோலம் போட வருது. சரி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி மட்டும் சிக்கு கோலம் போட்டு சாமி வர இடத்துல ஒரு பூக்கோலம் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து கரகம் ஜோடிக்க ஏரிக்கு போவாங்க. அங்கே போய் சில சம்பிரதாயங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி தூக்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைக்கு போய் அங்கே கரகம்லாம் ஜோடிச்சுட்டு வருவாங்க. அப்புறம் ஒரு சின்ன வான வேடிக்கை நடந்துச்சு. அதையும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. சொல்லுவாங்கள்ல, திருவிழானாலே அந்த வான வேடிக்கை சவுண்டு, அந்த மேலே சவுண்டு ப்ளஸ் அந்த பாட்டு சத்தம் இதெல்லாம் ஒரு வைப்பாக இருக்கும் இல்லையா. ஆடி மாதம்னாலே எல்லா கோவிலையும் எல்லா ஊர்லேயும் சின்ன அதாவது ஒரு தெருவில் ஒரு சின்ன சந்து கோவில் இருந்தாலும் அந்த கோவிலில் பெரிய திருவிழாவாக நடக்கிறது தான் இந்த ஆடி மாதம், சித்திரை மாதம்.
சித்திரை மாதம் வந்து தேருக்கு ஃபேமஸ்னால் இந்த ஆடி மாதம் வந்து பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி அம்பாளுடைய மாதங்கள். இந்த மாதத்தில் வந்து அம்பாளுக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வந்து மருதாணி வந்து நம்ம கையில் வச்சுட்டு அம்பாளை வழிபட்டாலும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இது வந்து அம்பாளுக்கு மருதாணியில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறதால அவங்களுடைய பூரண அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் பூஜை பண்ணுறவங்களும் வந்து நம்ம மருதாணி வச்சுட்டு பூஜை பண்ணால் நம்ம கேட்கும் வரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம மகாலட்சுமி தாயார், அதாவது சீதா ராமாயணம் அவதாரம் எடுக்கும் பொழுது அவங்களே வந்து டைரெக்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க. சீதாதேவி தான் வந்து மருதாணிக்கு வரம் கொடுத்தாங்க. ஒன்று கையில் வச்சுட்டு யாரெல்லாம் என்னை வணங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு கேட்கும் வரத்தை தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மருதாணி வச்ச 7 நாட்களில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். சுக்கிர பகவான் இதெல்லாம் வந்து நம்ம கையில் அனுகிரகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியும் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு விநாயகர் வந்தாங்க. எப்பயுமே வந்து விநாயகர் தானே நமக்கு முழுமுதற் கடவுள். அவங்கள வந்து வழிபட்டதும் நெக்ஸ்ட் வந்து ஒரு சாமியாக வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இப்போ ஆடி முடிஞ்சு அடுத்தது ஆவணி மாதமும் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி வந்துடும். ஆமாம், இத்தனை வருஷமாக வந்து இந்த பாரதம் சொல்லுவாங்க, அது பாடுவாங்க. இல்லைனா அம்மனுடைய பிறப்பு வளர்ப்பு அது பற்றி பாடுவாங்க. இப்பயும் அந்த அம்மனுடைய பிறப்பு வளர்ப்பு தான் பாடினாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன்னா, எப்பயுமே வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் விபூதி குங்குமம் வைப்பாங்கள்ல, அதை காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் கேட்கல. அப்புறம் வந்து கரகம் தூக்கிட்டு வருவாங்க. இந்த கரகம் தூக்கிட்டு வரும்போது நம்ம கலசத்தில், அதாவது ஒரு சின்ன தோண்டியோ சொம்போ, அதில் கொஞ்சம் மஞ்சள், வேப்பிலை, கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம அவங்க காலில் ஊற்றி, கரகம் தூக்கிட்டு வரவங்க காலில் ஊற்றி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைம் தான் வந்து இந்த அம்பாள் வேடம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க.
ஓகே டியர்ஸ், இப்போ வந்து நீங்கள் அம்பாவை பார்த்துருப்பீங்க. அம்பாளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அந்த ஹைப் ஆப்ஷன் வந்தால் கண்டிப்பாக ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹைப் கொடுங்க. அப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.